கள்ளக்குறிச்சி மாவட்டம் காந்தி சாலை அருகே கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி மற்றும் மகன் உயிரிழந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயபாளையம் அருகே இருக்கக்கூடிய மாதவச்சேரி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் தன் மனைவி சுபா மற்றும் 10 வயதான அவரது மகன் கௌதம் ஆகியோருடன், அதாவது மாதவச்சேரியிலிருந்து தியாகதுர்கம் அருகே அசக்கலத்தூரில் இருக்கக்கூடிய தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு சாமி கும்பிட்டுவிட்டு மீண்டும் மாதவச்சேரிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி நகரில் உள்ள காந்தி சாலையில் தபால் நிலையம் முன்பாக இவர்கள் சென்றபோது பின்னால் கச்சராயபாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் இந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இந்த விபத்தில் சுபா மற்றும் அவரது மகன் கௌதம் ஆகிய இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தனர். அதாவது கண்ணன் சிறு காயத்துடன், அதாவது அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலிருந்து தப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்தவர்களுடைய உடல்களை மீட்டு பிணக்கூற ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தால் அவ்வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விபத்தில் இறந்த மனைவி மற்றும் மகனின் உடலை பார்த்து சம்பவ இடத்தில் கண்ணன் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.